கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளிலும் இந்த 2020 வருஷத்தின் இந்த 2வது மாதத்தில் தெய்வ சன்னிதானத்தில் வந்து கூடுவதற்கு கர்த்தர் பாராட்டின மகத்துவமான ஸ்லாக்கியங்களை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒரு விசை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்கிறேன். நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனங்களை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை ஒரு நபர் வாசிக்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் நம்ம தியானிக்கக்கூடியதான காரியம் என்னன்னா, ஆசா ராஜாவினுடைய ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்பார், யாருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார், யார் தெய்வ சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் அவர்களுக்காக இறங்குவார், ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது, ஏன் நம்முடைய வேண்டுதல்கள் தெய்வ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது, அதற்கு காரணம் என்ன, நம்ம எப்படி தெய்வ சமூகத்தில் நம்மை விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்பதை குறித்து இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற பிரகாரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம் சொல்லுகிறது, 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, யூதா பென்யமீன் மனுஷரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நாம் அவரோடு கூட இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு தூரமாய் அவரை பிடித்து கொள்கிறோமோ, நம்ம எவ்வளவு தூரமாய் அவரை பற்றி கொள்கிறோமோ, நாம் எவ்வளவு தூரமாய் அவரை சார்ந்து ஜீவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, நாம் அவரை விட்டு விட்டோமானால் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்மை தேடுகிற பிள்ளைகளை கைவிடாத தெய்வம். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி யார் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, தம்மை நோக்கி யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்காக இரக்கம் செய்கிற தெய்வம். இந்த ஆசா ராஜாவின் இடத்துல அசரியாவின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பேசும்போது பேசினார், ராஜாவாகிய ஆசாவே, நீர் இப்போது இருக்கிறதான நிலைமை சரியானதுதான். தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேவனை யார் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களோடு கூட இருந்து அவரை வழி நடத்துகிறவர். யார் யாரெல்லாம் தேவனை விட்டு விடுகிறார்களோ அவர்களை அப்படியே அவர் விட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த பகல் வேளையில தெய்வ சமூகத்தில் நம்ம வந்திருக்கும் போது தேவனை நம்ம தேடுகிறோமா? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்ம ஜீவிக்கிறோமா? இந்த உலகத்தை நாடி உலகத்தில் உள்ள காரியங்களையே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோமா? நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கினவருமாகிய தெய்வத்துக்கு நம்ம பயப்படுகிறோமா? அவருக்கு நம்முடைய இடத்தை முதலிடத்தை கொடுக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் எழுதுவார், தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனாகவும் புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். ஹல்லேலூயா.
அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தயவுள்ளவர்களாய் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு தயவுள்ளவராய் வெளிப்படுவார், புனிதரான தெய்வ பிள்ளைகளுக்கு புனிதராய் வெளிப்படுவார். மாறுபட்டு தெய்வத்துக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கிறவர்களுக்கு அவர் மாறுபடுகிற தெய்வமாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. மாறுபடுகிற தெய்வமாய் நம்முடைய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட புனிதராய், தயவுள்ளவராய், அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய் வெளிப்பட்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் உயரும், நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் செழிக்கும், நமக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தர் நம்மிடத்தில் மாறுபடுகிறவராய் தோன்றினால் அவருக்கு முன்பாக நமக்கு நிற்க முடியாது. அவர் பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவரை தேடுகிறவர்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். இப்போது இருந்த அந்த ஆசா ராஜா தெய்வத்தை தேடுகிற மனுஷனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. தேவனை தேடுவதில் முக்கியத்துவம் கொடுத்தார், தேவனுடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த ஆசாராஜாவா தெய்வத்துக்காக என்னென்ன செய்தார், ஆசாராஜா எப்படியெல்லாம் தெய்வ சமூகத்தில் வாழ்ந்தார், அவர் எப்படியெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் என்பதை குறித்து தியானித்து, கர்த்தர் அவருக்காக செய்த காரியத்தை நம்ம தியானித்து இந்த பகல் வேளையில் ஆராதனையை நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆசா ராஜாவிடத்தில் சில நல்ல குணாதிசயங்கள் காணப்பட்டது. கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்பதற்கு, அவருடைய ஜெபத்தை உடனே அங்கீகரித்து பதில் கொடுப்பதற்கு, யுத்த களத்தில் கர்த்தர் நின்று யுத்தம் செய்வதற்கு ஆசா ராஜாவின் இடத்துல சில முக்கியமான குணங்கள் காணப்பட்டது. ஹல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஹல்லேலூயா. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இந்த பகல் வேளையில் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் நம்முடைய ஜீவியத்தில் தோல்வி, ஏன் நம்முடைய ஜீவியத்தில் நெருக்கம், ஏன் கண்ணீர்லேயே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு சத்ரு நம்மளை நெருக்குகிறான், நம்மை நாமே ஆராய்ந்தோமானால் நம்ம கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசா என்ன தெரியுமா செய்தார், தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். மனுஷ பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் செய்கிறவர்கள் உண்டு, தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய் நடக்கிறவர்கள் உண்டு. மனுஷ பார்வையில் எப்படி நம்ம நன்மையும் செம்மையுமா நடக்கலாம் தெரியுமா, மனுஷர்களை நம்ம விருப்பப்படுத்தி மனுஷர்களுக்கு பிரியமாக நடந்து அவங்க வேண்டியதான காரியத்தை நம்ம செய்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறோமோ அவ்வளவுக்கு ஏதுவாய் நம்மை குறித்து அவங்க சாட்சி கொடுப்பாங்க. நம்மளால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மை குறித்து துர்க்காரியங்களை பேசுவார்கள். இதுதான் மனுஷன் நமக்கு கொடுக்கிறதான சாட்சி. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு ஆசா நன்மையும் மேன்மையுமாய் உத்தமமாய் நடந்தான். யாரையும் பார்க்கல, மற்ற ராஜாக்களை பார்க்கல, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தான். இந்த பகல் வேளையில தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் ஒருவேளை இதுவரை நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்ந்திருக்கலாம், அதை விட்டு விடுங்க. மனுஷனை பிரியப்படுத்துவது நமக்கு கண்ணியை வருவிக்கும். அவங்க ஆசையில் சுவாசம் உள்ள மனுஷர்கள் தானே. மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதனாலும் மனுஷனை நம்பி சார்ந்து ஜீவித்த அநேகர் வேத புஸ்தகத்தில் தோற்று போயிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை சார்ந்து ஜீவித்த தெய்வ பிள்ளைகள் ஒரு நாள் கைவிடப்பட்டதே இல்லை. ஹல்லேலூயா. ஆசா ராஜா தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். 2வது, ஆசா ராஜா அருவருப்புகளை தேசத்தை விட்டு அகற்றினான், விக்கிரகங்களை தேசத்தை விட்டு மாற்றினான். இந்த பகல் வேளையில் நம்ம தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கும் போது நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தெய்வத்துக்கு பிரியமில்லாத ஏதாவது அருவருப்பு இருந்ததுன்னா அதை தெய்வ சமூகத்தில் அறிக்கையிட்டு எடுத்து மாற்றணும். ஹல்லேலூயா. நீங்கள் தெய்வத்தை நம்பி அவர் உங்களுக்கு நன்மை செய்வான ஜீவனுள்ள ஏசப்பாவை நம்பி அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கும் போது மற்ற ஏதின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும், ஏதாவது ஒரு பொருட்கள் மேலேயோ விக்கிரகத்தின் மேலேயோ மற்ற ஏதாவது கிரியைகள் மேலேயோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை விட்டு விடணும். தெய்வத்தை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் தெய்வனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை உங்களை விட்டு அகற்றணும். ஹல்லேலூயா. 1வது ஆசாராஜா என்ன செய்தார், தேவனுக்கு பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். 2வது ஆசாராஜா என்ன செய்தார், தெய்வத்துக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்புகளையும் தேசத்தை விட்டு அகற்றுவதற்கு தீர்மானித்தார். ஹல்லேலூயா. 3வது ஆசாராஜா செய்ததான காரியம் 4வது வசனத்தில்
சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். ஹல்லேலூயா. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். இப்போ இஸ்ரவேலர் எப்படி இருக்காங்க தெரியுமா? பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அக்கிரமத்துக்குள்ளே இருக்கிறாங்க. தங்களை அடிமைத்தனத்தில் இந்த வெளியே கொண்டு வந்து தங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிற கர்த்தரை மறந்துட்டாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை வைத்துக்கொண்டு விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களாக மாறிட்டாங்க. இப்போது தேவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல்ல ஒரு மெய்யான உபதேசம் பண்றவனும் இல்லை, தேவனுடைய வேதமும் இஸ்ரவேல்ல இல்லை. இப்படியே இஸ்ரவேலர்கள் இருந்தாங்கன்னா நான் அவங்கள விட்டு விடுவேன், என்ன தேடுகிறவர்களுக்கு மாத்திரம் நான் தென்படுவேன்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆசா தெய்வத்தை தேடுவதற்கு ஜனங்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தினான். அதுவரை இல்லாத ஆராதனைகள், முடக்கப்பட்டு கிடந்த ஆராதனைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் சீர்படுத்தி ஆராதனையை தெய்வ சமூகத்தில் உயிர் மீட்சி எடுத்து கொடுத்து ஆராதனையை பெருக்கினான். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய அலுவல்கள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியங்கள் உலக பிரகாரமாக நமக்கு இருக்கலாம், ஆனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறத ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வாழக்கூடிய ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தராமல் இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம ஏமாத்திரம், நம்ம நினைக்கப்படுவதற்கு ஏமாத்திரம். வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம். வெளியில பூக்கிற புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல வீசின உடனே அது இருந்த இடமும் தெரியாமல் போயிடுச்சு. திரும்ப தேடி பார்த்தா அவங்கள குறித்து ஆராய்ந்தா கூட நம்முடைய சிந்தனையில வரல, ஆராய்வதற்கு கூட நம்ம விருப்பப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? மனுஷ வாழ்க்கை அவ்வளவுக்கு குறைவுள்ளது. ஆனா தெய்வத்தை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆசா ராஜா கர்த்தரை தேடுவதற்கு ஜனங்களை ஒருமுகப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு காரியத்தையும் அவர் செய்தபடியினால் இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, 2 நாளாகமம் 15:17 ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமாக இருந்தது. ஹல்லேலூயா. இருதயம் உத்தமமாக இருந்தது. இருதயத்தை குறித்த வசனம் என்ன சொல்லுது? இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். ஆனால் இந்த ஆசா ராஜாவுடைய இருதயம் தேவன் பார்க்கும்போது உத்தமமாக இருந்தது, தேவனுக்கு பிரியமாக இருந்தது. எந்த விதமான தீங்கான காரியமும் இருதயத்தில் இல்லை. இருதயத்தில் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருந்தது. இருதயத்தில் தேவன் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. இவ்வளவு காரியமும் ஆசா ராஜாவுக்கு இருந்ததுனால கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து தான் நம்ம தொடர்ந்துள்ள சமயத்தில் தியானிக்க போகிறோம். அதுதான் மிகவும் முக்கியமானது. இப்போ என்ன நடந்து தெரியுமா? இவ்வளவு தேவனுக்கு பிரியமாக இந்த ஆசா ராஜா இருந்ததுனால ஒரு சத்துருக்களும் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரியணும், நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் விரும்புகிற விதத்தில் நம்முடைய ஜீவியம் இன்னும் பரிசுத்தமாக்கப்படலை. கர்த்தர் விரும்புகிற விதத்தில் இன்னும் நம்ம அவருடைய சமூகத்தில் வந்து சேரலை. நம்ம எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. இந்த ஆசா ராஜா இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுனால 6வது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு சூறாவளியை போல சோதனையை கொண்டு போடுகிறானோ, பலவிதமான நெருக்கங்கள் வாழ்க்கையில மோதி அடிக்கிறதோ, சத்துருவானவன் எப்போது துரத்தி கொண்டே வருகிறானோ, நீங்க தெய்வ சமூகத்தில் உங்களை கொஞ்சம் சமர்ப்பிப்பீர்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏதாவது பழுது, ஏதாவது கேடு, உம்மை தேடாம இருந்த குறைவுகள் ஏதாவது இருக்குமானால் அதை மன்னிங்கன்னு நீங்க ஒப்பு கொடுக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான். நீங்க தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சத்துருக்களால் உண்டாகிற யுத்தம் இருக்காது. உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதல் தானே நமக்கு இந்த வாழ்க்கையில் அவசியம். பலவிதமான சிக்கல்களும் நெருக்கங்களும் போராட்டங்களும் வரும்போது நாமே அநேக சமயங்களில் யோசிக்கிறோம், எதற்கு இந்த மனுஷ வாழ்க்கை? ஆனால் ஒரு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் கட்டளையிட்டால் அதுதான் மேலான பாக்கியம். ஹல்லேலூயா. ஆசா ராஜா தெய்வத்துக்கு பிரியமாக இருந்ததுனால ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இளைப்பாறுதல் இருந்த சமயத்தில் ஆசாராஜா என்ன தெரியுமா செய்தா? எல்லா மதில்களையும் ஸ்ட்ராங்காக கட்டினார். எங்கெங்கே இடிஞ்சிருக்கு, சத்துரு உள்ளே வராமல் என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து மதில்களை எல்லாம் திரும்பவும் கட்டி புதுப்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ சத்துரு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யாமல் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? தெய்வ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கலாம். இதெல்லாம் நம்முடைய மதிலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும்.
இருக்கும். நமக்கு விரோதமாய் சத்துரு உள்ள வர விடாதபடிக்கு ஜெபமாகிய மதில், வேத வசனமாகிய மதில், ஆவியானவராகிய மதில், பரிசுத்த ஆவியாகிய மதில் நமக்கு அடைக்கலமாக இருக்கும். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் குடும்பத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட தீவினைகள் இருக்கிறது, இது என்னை சேதப்படுத்துமோ? பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் தெய்வத்துக்கு பிரியமாயிருந்தால் கர்த்தர் உங்களுடைய மதில்களை இன்னும் பலப்படுத்தக்கூடிய நல்ல ஜெப நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறபடியினால் நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்து ஜெபிக்க 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 உங்கள் மதில்கள் பலப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நடந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த ஆசா ராஜாவுக்கு விரோதமாக இவர் நல்லா இருக்கிறாரு, யுத்தம் இல்லாமல் இருக்கிறாரு, அமைதியாக இருக்காரு, சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை அறிந்து எத்தியோப்பியனாகிய சேரா யுத்தத்திற்கு வருகிறார். இப்போ தான் நம்ம பிரசங்கத்துக்குள்ளே வரப்போகிறோம். ஒரு பலத்த காரியத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையில் செய்ய போகிறார். சிலருடைய குடும்பங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். சிலருடைய காரியங்களில் கர்த்தர் எழுந்தருள போகிறார். சிலருடைய எல்கையில் தூதர்கள் நடமாட போகிறார்கள். சிலருடைய கேம்பஸுக்குள்ளே இருக்கிற சில தடைகளை பரிசுத்த ஆவியானவர் முறியடிக்க போகிறார். ஆசாவுக்காக யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் எழுந்தது போல சில குடும்பங்களுக்காக இந்த பகல் வேளையில் பிரத்யட்சமான தெய்வீக யுத்தம் இந்த பகல் வேளையில் நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய நன்மைகளை அபகரித்து பிடித்து வைத்திருக்கிற, உங்களுடைய சுகத்தை பிடித்து வைத்திருக்கிற, உங்களுடைய சமாதானத்தை பிடித்து வைத்திருக்கிற, உங்களுடைய சந்தோஷத்தை பிடித்து வைத்திருக்கிற சில பொல்லாத கிரியைகள் இந்த பகல் வேளையில் நிர்மூலமாக்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எத்தியோப்பியன் ஆகிய சேரா ஆசாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். யாரும் வேத புஸ்தகத்தை பார்க்கண்டா, இனி நம்ம செய்தியை கேட்போம். ஒரு பலத்த மாற்றம் நம்ம குடும்பங்களின் எல்கையில் இந்த பகல் வேளையில் நடக்க போகிறது. இந்த ஆசாவுக்கு கிட்டத்தட்ட 2,80,000 சேனை வீரர்கள் இருந்தாங்க. அவங்க பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, மிகவும் பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் எத்தியோப்பியன் ஆகிய சேராவின் இடத்துல 10 லட்சம் பராக்கிரமசாலியான யுத்த வீரர்கள் இருந்தாங்க. இப்போ இந்த எத்தியோப்பியன் ஆகிய சேராவுக்கு என்ன எண்ணம்? இந்த ஆசாவிடத்தில் போய் இவனுடைய சேனையை முறியடித்து இவனுடைய தேசத்தை நான் பிடித்து எப்படியாவது நான் அந்த தேசத்துக்குள்ளே போய் சேரணும், இந்த பட்டணங்களை எல்லாம் நான் பிடிக்கணும். நல்ல தெய்வ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற சில எத்தியோப்பியன் ஆகிய சேராக்களின் கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆசாவுக்கு இருந்த படைபலம் எவ்வளவு? 2,80,000. ஆனால் எத்தியோப்பியன் ஆகிய சேரா 10 லட்சம் பேரை எழுப்புகிறான். 10 லட்சம் பேரை எழுப்பி ஆசாவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறான். இப்போது ஆசா பார்த்தார், நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா சரியில்லை. யுத்த களத்தில் சேரா வந்து நிற்கிறான், செப்பத்தா பள்ளத்தாக்கில் வந்து நிற்கிறான். நான் இப்போ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என் தேசம் எப்படியாவது சிதறடிக்கப்பட்டுருமே, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் சிதறடிக்கப்பட்டுருவாங்களே, என் தேசத்தில் உள்ள சமாதானம் எடுபட்டு போயிருமே, என் தேசத்தில் உள்ள சந்தோஷம் எடுபட்டு போயிருமே, ஜனங்கள் எல்லாரும் கொள்ளையடிக்கப்பட்டு விடுவார்களேன்னு ஆசா எழும்பி யுத்த களத்திற்கு போனார். ஹல்லேலூயா. ஆனால் யுத்த களத்திற்கு போவதற்குரிய படைபலம் அவர்கிட்ட இல்லை, பணபலம் அவர்கிட்ட இல்லை, திறமைகள் அவர்கிட்ட இல்லை, செல்வாக்கு அவர்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட 2,80,000 பேர் காலாட்களை வைத்து 10 லட்சம் பேரை எப்படி ஜெயிக்க முடியும்? என்ன நம்பிக்கையில் போக முடியும்? போக முடியாது. ஆனால் ஆசா தான் சேவித்த ஜீவனுள்ள தெய்வத்தை தனக்கு முன்னிறுத்தி யுத்த களத்துக்குள்ளே புறப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களில் பொல்லாங்கனாகிய பிசாசு எத்தியோப்பியனாகிய சேராவை போல உங்க திராணிக்கு மிஞ்சி பலவிதமான யுத்த வீரர்களை கொண்டு விட்டது போல நெருக்கி ஏவுகிறானோ, பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில சொல்லுகிறார், நீ மடங்கி குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள படுக்க வேண்டிய சமயம் அல்ல இது. யுத்தம் செய்வதற்கு யுத்த களத்தில் தேவனுடைய நாமத்தை முன்னிட்டு நீ எழுந்தாயானால் சில எத்தியோப்பியனாகிய சேராக்களை உன் கரத்துல நான் தருவேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நடந்தது என்ன? யுத்த களத்திற்கு ஆசா ராஜா வருகிறார். மறுபக்கத்தில் சேரா 10 லட்சம் காலாட்கள், இங்கே இருப்பதோ 2,80,000 பேர். ஒன்று செய்ய முடியாது. இனி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆசா யுத்த களத்தில் நின்று தேவனை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், எப்போது சத்துரு நமக்கு விரோதமாக அட்டாக் பண்ண வந்தாலும், எப்போது சத்துரு நமக்கு விரோதமாக வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற தெய்வ பிள்ளைகளாக இருக்கணும். அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. ஆனால் அந்த போராட்டமான சூழ்நிலையில் நின்று கொடுக்க அநேகரால் முடியலை. தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லை. அவங்க இருதயம் ஒரு காரியத்தினாலும் திடப்படலை. அப்படியே சோதனையில்
நெருக்கப்பட்டு துவண்டு போகிறாங்க. ஆனால் சிலர் ஜெபித்து ஜெபித்து உபவாசம் பண்ணி தெய்வ சமூகத்தில் அழுது காத்திருந்து முன்னேறி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் யாரை தெரியுமா விரும்புகிறார்? சோதனைகள், நெருக்கங்கள், கவலைகள், பாடுகள் வரும்போது யாரெல்லாம் தெய்வ சமூகத்தில் அழுது போராடி ஜெபித்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்தம் பண்ணுவதற்கு எழும்புகிறீர்களோ, உங்கள் கையில் சில எத்தியோப்பிய சேனையை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போது ஆசா யுத்த களத்தில் நிற்கிறார். அவரால் ஒன்றும் செய்ய முடியல. செய்தது என்ன தெரியுமா? அதுதான் 11வது வசனம் சொல்லுகிறது. அதை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பெல்லம் உள்ளவனுக்காகிலும் பெல்லம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆசா இப்போது பார்த்தா 2,80,000 பேர் தான் என்கிட்ட இருக்கிறாங்க. சேரா கொண்டு வந்திருப்பதோ 10 லட்சம் பேர். நான் எப்படி ஜெயிப்பேன்னு அவன் வேதனையோடு நிற்கும்போது தன்னை சிருஷ்டித்த கர்த்தருடைய முகத்தை யுத்த களத்தில் நின்று நோக்கி பார்த்து சொன்னா, கர்த்தாவே, பெல்லன் உள்ளவனுக்காகிலும் பெல்லன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் உங்களுக்கு விரோதமாய் நெருக்குகிற சத்ருவனுடைய கூட்டம் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்கள் தனிப்பட்ட வருமானத்திற்கு விரோதமாய், உங்கள் பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உங்கள் மேன்மைக்கு விரோதமாய் எவ்வளவுக்கு அதிகமான சத்ருக்களின் கூட்டம் உங்கள் திராணிக்கு மிஞ்சி நெருக்கினாலும் நீங்கள் இந்த இடத்துல நின்று சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தாவே, பெல்லம் உள்ளவனுக்காகிலும் பெல்லன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஒருவேளை நான் பெல்லத்தில் குறைஞ்சிருக்கலாம்ப்பா, பணத்தில் குறைஞ்சிருக்கலாம்ப்பா, எனக்கு இதை மேற்கொள்ளக்கூடிய திராணி இல்லாமல் இருக்கலாம்ப்பா, எனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம்ப்பா, ஆனால் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்னால உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். எத்தனை தெய்வ பிள்ளைகள் சொல்ல முடியும்? இந்த பகல் வேளையில் அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யுத்த களத்தில் நின்று கொண்டு எதிராக எழும்பி நிற்கிற பிரச்சனையை பார்த்து மனம் துவண்டு சோர்ந்து போய் குழம்பி போய் தலை குனிந்து நடக்கிறீர்களோ, இல்லது நிற்கிறதான இந்த சூழ்நிலையில் அந்த கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ? உங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஏது சிச்சுவேஷன்ல, எந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க? தேவனுடைய முகத்தை இந்த துன்ப நேரத்தில் பார்க்க முடியுதா? அல்லது அப்படியே துவண்டு சோர்ந்து போய் படுத்திருக்கிறீர்களா? இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் எலியாவை சூரச்செடியில தட்டி எழுப்பினது போல உங்களை எழுப்புகிறார். தெய்வ பிள்ளையே, நீ இப்போது மடங்கி படுத்து கிடக்கிற நேரம் அல்ல. உன்னை எதிர்த்து வந்து நிற்கிறதான இந்த சேராவினுடைய கூட்டம் எவ்வளவு பெரிய திராணியுள்ள படைப்பட்டாளமாக இருக்கலாம். இந்த பகல் வேளையில் ஒன்றை நீ புரிந்து கொள். பெல்லன் உள்ளவனுக்காகிலும் பெல்லன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். யாது தெய்வ பிள்ளையெல்லாம் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீர்களோ, உங்களுக்கா இந்த பகல் வேளையில் கர்த்தர் இறங்க போகிறார். உங்க கரத்தில் உங்களுக்கு விரோதமாக நிற்கிற அந்த சோதனையை சமாளிப்பதற்கு ஒரு பணம் இல்லாமல் இருக்கலாம், தேவை நிறைய இருக்கலாம், என்ன செய்வேன்னு அங்கலாய்க்கலாம். உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை பார்த்தா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருமோ, என் பிள்ளை இந்த உலகத்தினுடைய கிரியையில் அகப்பட்டுட்டாங்களே, இதுல இருந்து ஒரு விடுதலை வருமோன்னு கண்ணீரோடு இருக்கலாம். நான் என்ன செய்வேன்? எனக்கு இதுல இருந்து வெளியே கொண்டு வர பலன் இல்லையே, நான் என்ன செய்ய முடியும்? அங்கலாக்கிற தாய் தகப்பன் மாறை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில தெளிவாய் சொல்லுகிறார். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் பெல்லன் உள்ளவனுக்கு மாத்திரம் உதவி செய்வதற்கு வல்லமை உள்ள தெய்வம் அல்ல. பெல்லன் உள்ளவனுக்காகிலும் பெல்லன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பெல்லனற்று திடனற்று கிடைக்கிற தெய்வ பிள்ளையே, உனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஒடுக்கப்பட்டு கிடைக்கிற தெய்வ பிள்ளையே, உனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கண்ணீரோடு இந்த பகல் வேளையில தெய்வ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நீ ஏது இக்கட்டுக்குள்ள இருந்தாலும், ஏது பிரச்சனைக்குள்ள இருந்தாலும், ஏது போராட்டத்துக்குள்ள இருந்தாலும், ஏது காரியம் உன்னை நெருக்கி பிடித்து கொண்டிருந்தாலும், இந்த பகல் வேளையில நீ ஆராதிக்கிற தெய்வத்துக்கு உதவி செய்வது லேசான காரியம். சில குடும்பங்களுக்காய் சில கடினமான காரியத்தை லேசான காரியமாய் மாற்றுவதற்காய் இந்த பகல் வேளையில பிரத்யட்சமான தெய்வ தூதர்கள் சில குடும்பங்களிலுடைய எல்கைக்குள்ள இறங்குகிறார்கள். சில கடினமாய் தோன்றுகிற காரியத்தை தெய்வ சமூகத்தில் சமர்ப்பித்து நிற்கிற சில குடும்பங்களுக்காய் பிரத்யட்சமான தூதர்கள் சிலதை வெட்டி மாற்றுவதற்கு, சில பொல்லாத குடியிருப்புகளை நிர்மூலமாக்குவதற்கு, சிலதை அவகாசம் கூறுகிறதை அதம் பண்ணுவதற்கு, சில பொல்லாத சக்திகளை நிர்மூலமாக்குவதற்கு தேவ தூதர்கள், தேவன் உங்களுக்காக இந்த பகல் வேளையில இறங்குகிறார். என்னால முடியலப்பா, எனக்கு பலன் இல்லப்பா, எனக்கு திடன் இல்லப்பா, இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்னு கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எவ்வளவு பெரிய காரியமா இருக்கலாம். ஒருவேளை உதவிக்காக மனிதர்களை நாடி இருக்கலாம்,
உங்கள் வேண்டியவர்களை நாடி இருக்கலாம். நல்லா புரியணும் தெய்வ பிள்ளைகளை ஒன்று, இக்கட்டு நேரத்தில் நமக்கு அடைக்கலம் கர்த்தர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. மனுஷ உதவி நமக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும்போது நம்மோடு கூட வரும். எப்போது நம்ம ஒன்றுமில்லாமல் தனிமையில் ஆக்கப்படுவோமோ அப்போ இருக்கிற மனுஷ உதவியை நம்மை விட்டு எடுபட்டு போகும். அந்த சமயத்தில் நமக்கு சகாயராய் வெளிப்படுகிற ஒரே ஒரு நபர் உண்டு. அவர் தான் நம்மையும் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்து உருவாக்கி இதுவரையிலும் அழகு பார்த்து நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து இறங்கி வரும்போது இந்த காரியத்தை சமாளிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒரு இதில் இந்த காரியத்தில் இருந்து வெளியே வருவதற்கு எனக்கு ஒரு சொல்யூஷனுமே இல்லை, ஏதாவது எந்த ஒரு சூழ்நிலை இல்லை, எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லை, நான் என்ன செய்வேன்னு நீங்கள் அங்கலாய்த்து வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பெலன் இல்லாததை மாற்றிடு, பெலன் இல்லாததை நினைத்து கவலைப்படாத, பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற நான் உன்னோடு கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும்னு கத்த கேட்கிறான். உங்க பாரத்தை தெய்வ சமூகத்தில் இறக்கி வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை அளிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறதுனால சுமக்க முடியாத பாரத்தை சுமப்பதை நிறுத்தி வைத்து விட்டு தெய்வ சமூகத்தில் நீங்க ஒப்படைக்கும் போது கத்த சொல்லுகிறார், உங்களுக்கு பெலன் இல்லாத சூழ்நிலையும் செய்து முடிப்பதற்கு கத்தர் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்தரிக்கலாம். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் 2 கரங்களை உற்சாகமாய் தட்டி கத்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஒருவேளை உங்கள் கடன் உங்கள் கரத்தில் இருப்பது 10 லட்சமாக இருக்கலாம், உங்கள் கடன் 1 கோடியாக இருக்கலாம். இந்த 10 லட்சத்துக்கு அந்த 1 கோடியை பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்தா பெலன் இல்லாத உனக்கு பெலத்தை தந்து அதையும் கட்டி முடிப்பதற்கு கிருபை பண்ணுவேன். கர்த்தர் கூட இருக்கிற மனுஷனுக்கு எல்லா பெலனும் கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய குறிக்கோள் இந்த காரியத்தை செய்யணும்னா இவ்வளோ வேணும்னு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் உங்களால் அதை செய்வதற்குரிய கையில் ஒரு காசும் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னோடு கூட இருந்தேனா நான் செய்ய வேண்டியதை உன்னோடு கூட இருந்து செய்து முடிப்பேன். அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர், பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இந்த பாதப்படிக்கெல்லாம் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற கர்த்தருடைய பார்வையில் உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய துக்கம், உங்களுடைய பாரம் இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் நம்ம ஆராதிக்கிற தெய்வத்துக்கு நம்ம ஒரு மதில் கட்ட முடியாது. அவர் பெரிய தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். நீங்க எதை செய்ய முடியாதுன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கீங்களோ அதை அவர் அந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்து மாற்றிக்கிறவர். அவர் சொல்லுவார், இல்லை நீ எதுல முடிவுன்னு சொல்லி புள்ளி வைத்தாயோ அதில் தான் நான் ஆரம்பிக்க போறேன். ஆனா ஆசாவை போல உன்னை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தாயானால் நீ முடிந்ததுன்னு சொல்லுகிற சில காரியங்களை நான் துவக்கி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆசா சொன்னார், பெலனுள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அடுத்த வார்த்தை சொல்லுது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஆசா சொல்றாரு, பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், நீங்க எங்களுக்கு துணை நில்லுங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நில்லும். பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நில்லும். யோசித்து பாருங்க, மறுபக்கத்தில் சேரா நிற்கிறான் 10 லட்சம் ஆட்களோட. அவன் சிரித்திருப்பான், என்னடா நான் 10 லட்சம் ஆட்களை கொண்டு வந்திருக்கிறேன், நீ 2,80,000 பேரை வைத்து பெரிய தைரியமா வந்திருக்க, நீ எங்க ஜெயிக்க போற, நான் தான் ஜெய மடுப்பேன்னு சவால் விட்டுருப்பான் சத்துரு. இப்போது பார்க்க வேண்டியவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, எனக்கு நீங்க துணை நில்லுங்க, இந்த பின்னால நிற்கிற இந்த 2,80,000 ராணுவத்தை நான் நம்பல, அந்த பராக்கிரமசாலிகளை நம்பல, இவங்க யாரையும் நான் நம்பல, நான் சார்ந்திருப்பது உண்மையே சார்ந்திருக்கிறேன். ஆசா சொன்னார், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல போகிறோம், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கடன் பிரச்சனைக்கு முன்ன நிற்கிறேன், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த சமாதான கேடுக்கு முன்ன நான் நிற்கிறேன், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமாய் குவிந்து கிடக்கிற என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற
சத்ருவனுடைய கிரியைக்கு முன்ன நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் நிற்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைக்காய் கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிற தெய்வம். சிங்காசனத்தை விட்டு இறங்குகிறவர், தம்முடைய பிள்ளைகளுக்காய் இருக்கிற சிங்காசனத்தை விட்டு எழும்புகிறவர். எப்படி எழும்புவார் தெரியுமா? கர்த்தர் சாதா மனுஷனை போல எழும்ப மாட்டார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழும்பினால் யுத்த வீரனை போல எழும்புவார். கெர்ச்சிக்கிற பாலசிங்கத்தை போல எழும்புவார். சத்துருக்களின் பிடரியை பீறி போடுவார். யூதாவே, நீ பாலசிங்கம், உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நான் முறியடிப்பேன்னு சொன்ன கர்த்தர் உன் எல்கைக்குள்ள நின்று உன்னை பயமுறுத்தி, உன்னை பலவிதமான திகிலுக்குள்ள ஆளாக்கி, உன்னை பல கலக்கத்துக்குள்ள நிறுத்தி வைத்து விட்டு சவால் விடுகிற சில எத்தியோப்பியனை கலங்கடிப்பதற்கு இந்த பகல் வேளையில சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு எழும்புகிறார். அவரை சார்ந்து நிற்கிற உனக்கு முன்பாக எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையும் அது நிர்மூலமாகும். ஆசா சொன்னார், உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த சேராக்கு முன்ன நிற்கிறேன். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எது பெருசா தெரியுதோ அதை குறித்து சவால் விடணும். இந்த பகல் வேளையில் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த கடன் பிரச்சனைக்கு முன்னே நிற்கிறேன். உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த வியாதிக்கு முன்னே நிற்கிறேன். உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் என்னை நெருக்கி வருகிற இந்த குடும்ப பிரச்சனைக்கு விரோதமாக நிற்கிறேன். எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்நிய கண்ணால் அல்ல, தெளிவாய் ஆவியானவருடைய நிறைவோடு தேவனுடைய வெளிப்பாடோடு உங்களை பார்த்து சொல்கிறேன். சில குடும்பங்களில் கர்த்தர் இறங்கி கிரியை நடப்பித்து சில எத்தியோப்பியனாகிய சேராக்களுடைய தந்திரத்தை இந்த பகல் வேளையில முறியடிக்க போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. அந்நிய கண் அல்ல, உன் கண் அதை காணும். நீ பலனற்றவளா இருக்கலாம், நீ ஒன்றுக்கு உதவாதவளா இருக்கலாம், நீ வெறுமையான பாத்திரமா இருக்கலாம். உனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு சர்வ வல்லமை உள்ளவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழும்பியாயிற்று. இப்போ ஆசா சொல்றாரு, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான ஜன கூட்டத்துக்கு முன்ன நான் நிற்கிறேன். அடுத்த வார்த்தை, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், இந்த கடன் பிரச்சனை என்ன மேற்கொள்ள விடாதையும். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற இந்த போராட்டங்கள் எங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ள விடாதையும். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், எங்கள் குடும்பத்தை நெருக்கி நிற்கிற இந்த சத்ரு எங்களை மேற்கொள்ள விடாதையும். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவன் சொல்லும் போது நீங்கள் சாதாரண தேவன் இல்லை ஆண்டவரே, கண்ணிருந்தும் காணாத தேவன் இல்லை ஆண்டவரே, மூக்கிருந்து முகராதவர் இல்லை ஆண்டவரே. நீர் எழும்பினால் ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. நீ எழும்பினால் சத்துருக்கள் நடுநடுங்குவார்கள் ஆண்டவரே. சிங்காசனத்தை விட்டு நீர் எழும்பினால் எங்களுக்கு விரோதமாக நிற்கிற சகல கண்ணிகளும் தெரிக்கப்படும் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், உம்மை சார்ந்து நிற்கிறோம். இந்த மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும். இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை சார்ந்து நிற்கிற உங்களை ஒரு மனுஷனும் மேற்கொள்வதில்லை, ஒரு மனுஷ ஆவிகளும் மேற்கொள்வதில்லை, எந்த எரிச்சல்களும் மேற்கொள்வதில்லை, எந்த பொறாமைகளும் மேற்கொள்வதில்லை, எந்த பொல்லாங்கனுடைய அக்னி அஸ்திரங்களும் மேற்கொள்வதில்லை, எந்த உலகத்தின் கிரியையும் மேற்கொள்வதே இல்லை. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேரை வச்சிருக்கலாம், அதில் எனக்கு விஷயம். என் பின்னால் 2,80,000 பராக்கிரமசாலி இருக்கலாம், அதில் எனக்கு விஷயம். நீர் என் தேவன். எனக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கலாம், என்னுடைய கடனை தீர்க்கிறதுக்கு சொத்து இருக்கலாம், காரியம் இருக்கலாம், அதில் எனக்கு விஷயம். ஒன்றும் இழக்காதபடிக்கு எனக்கு இதில் ஒரு விடுதலை வேணும். நீர் என் தேவன், நீர் எனக்காக இறங்கணும். பரிசுத்த ஆவியானவர் சில குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், சில கடன் பிரச்சனையில் நெருக்கப்பட்டு இதை விற்றாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் காத்திருக்கிற சிலரை பார்த்து சொல்லுகிறார், இல்ல, உன் கரத்தில் உள்ள ஒன்றையும் நான் இழக்க விடாதபடிக்கு நான் உன் தேவனாக இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன். உனக்கு வேண்டிய நன்மையை நான் தருவேன். உன் காரியத்தில் பெரிய காரியத்தை நான் செய்வேன். உன்னுடைய தொழிலில் பெரிய விடுதலையை நான் தருவேன். கட்டி வைத்து அடக்கி வைத்து போராடுகிற உன்னுடைய முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு உன் எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு எதிராக எழுப்பி நிற்கிற சில எத்தியோப்பியனாகிய சேராவை நான் அதம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன காரியம் இவ்வளவு ஜபந்தான். இவ்வளவு நடந்த உடனே நடந்தது என்ன தெரியுமா? இனிதான் நம்ம தெய்வ சமூகத்தில் இந்த விடுதலை பெற்றெடுக்கிற நேரம். அப்பொழுது கர்த்தர் இவ்வளவு சொன்ன உடனே கர்த்தர்
அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இப்போ யுத்தம் செய்தது ஆசா இல்லை, யுத்தம் செய்தது பின்னாடி நின்ற யூதா பென்யமீன் மனுஷர் இல்லை, யுத்தம் செய்தது கர்த்தர். கர்த்தர் யுத்த களத்தில் இறங்கி வந்தார். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சில குடும்பங்களில் யுத்த களத்தை போல சத்துரு வேட்டையாடி சவால் விட்டு கொண்டிருக்கிற சில இடங்களில் கர்த்தர் இறங்கி வந்து நிற்க போகிறார். இறங்கி வந்து நிற்க போகிறார். கர்த்தர் ஸ்பாட்ல இறங்கி நிற்க போகிறார். இனி வா முகத்தை மற்றவர்கள் பார்ப்பதில்லை, உங்க முகத்தை மற்றவர்கள் பார்ப்பதில்லை, உங்களை யுத்தம் பண்ணுவதற்கு நீங்க நிற்பதை பார்ப்பதில்லை, உங்களோடு கூட இருக்கிற கர்த்தருடைய முகத்தை உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறதான்னு அந்த சேனை பார்க்கும். உனக்காய் கிரியை செய்கிற கர்த்தருடைய முகத்தை உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த சக்திகள் பார்க்கும். இப்ப கர்த்தர் யுத்த களத்தில் இறங்கினார். ஏது விஷயம் உங்களுக்கு சவாலாக இருக்குதோ அதில் கர்த்தர் இறங்க போகிறார். விசுவாசிக்கிறவர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். சில குடும்பங்களில் சில விஷயங்களில் சவால் விட்டு எத்தியோப்பியனாகிய சேரா பாரு இருக்கிறது 10 லட்சம், நீ எங்கே ஜெயிக்க போகிறேன்னு கேட்கிற விஷயத்தில் கர்த்தர் இறங்க போகிறார். கர்த்தர் இறங்க போகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். அடுத்து 2வது பிளஸிங், எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்தபடியினால் எத்தியோப்பியன் அடுத்து எழும்பி பலன் கொள்ளல. இந்த பகல் வேளையில கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்துக்கு விரோதமாக நிற்கிற சத்துருக்களை நான் முறியடித்தேனா திரும்ப அந்த பிரச்சனை தலை தூக்காது, திரும்ப அந்த பிரச்சனை எழும்பாது, திரும்ப எழும்பாது. நீ அதை சால்வ் பண்ணுனா அது திரும்பவும் எழும்பும். நான் எழும்பி நின்று சால்வ் பண்ணா அந்த பிரச்சனை திரும்ப வராதுன்னு கர்த்தர் சொல்கிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சில எத்தியோப்பிய சேனையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உனக்கா யுத்தம் பண்ணுவதற்கு சிங்காசனத்தை விட்டு நான் இறங்கி வந்திருக்கிறதால் இனி இந்த எத்தியோப்பியன் திரும்ப பலம் கொள்ள மாட்டான், திரும்ப எழும்ப மாட்டான், திரும்ப தலை தூக்க மாட்டான். நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன். 3வது, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். நல்லா புரியணும், நம்ம வந்திருப்பது தெய்வ சமூகம். கர்த்தருடைய வார்த்தை கணுக்களையும் ஊன்களையும் உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சத்துருவை முறியடிக்கிறார். வசனம் வெளிப்படும் போது தான் மறைமுகத்தில் வெட்டப்பட வேண்டிய வேர்கள் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கும், கிரியை நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அதை ரிசீவ் பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு உங்கள் எல்கைக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதனால் யாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது. தெய்வ சமூகம் வெட்கப்படுவதற்குரிய இடம் அல்ல. உங்களுக்குரிய வார்த்தை கிடைச்சவுடன் அதை பிடித்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது சில எத்தியோப்பியனாகிய சேராக்கள் நிர்மூலமாவதை உங்க கண்கள் பார்க்கணும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நடந்தது என்ன? கர்த்தாவே துணை நில்லுன்னு சொன்னோன்னா கர்த்தர் எழும்பி நின்று யுத்தத்தை செய்தார். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை முறியடித்ததுனால எத்தியோப்பியன் அடுத்து தலை தூக்க முடியல. இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க ஒரு பிரச்சனையை முன்னின்று மனுஷ பலத்தினால சால்வ் பண்ணீங்கன்னா அது திரும்பவும் தலை தூக்கி வரும். அதை திரும்ப 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 சால்வ் பண்றதுக்கு நீங்க போய் நிக்கணும். உங்களுக்காக நான் யுத்தம் பண்ண எழுமுனேனா அது திரும்ப வசனம் சொல்லுது, எத்தியோப்பிய திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். இந்த பகல் வேளையில கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக எழுமுனேனா நான் முறியடித்த சத்துரு மறுபடியும் தலை தூக்கவே மாட்டான். உன் குடும்ப எல்கைக்குள்ள வரவே மாட்டான். உன் குடும்ப எல்கைக்குள்ள வந்து சவால் விடுகிற சில சத்துருவினுடைய குடியிருப்புகள், சில ஆவிகளுடைய கிரியைகள் வாழ விட மாட்டேன், வளர விட மாட்டேன், உனக்கு விரோதமாய் சேலஞ்ச் பண்ணுகிற சிலது திரும்ப எழும்பாதபடி கர்த்தர் அவைகளை நிர்மூலம் பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை 3வது, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். இதில் என்ன எழுதி இருக்கணும்? சாதா மனுஷிக பிரகாரமாக எழுதின என்ன எழுதி இருக்கணும்? ஆசாவுக்கும் அவனுடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள்னு எழுதணும். காரணம், யுத்த களத்தில் எதிரானிப்பது எத்தியோப்பியனுக்கு எதிரானிப்பது ஆசா. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்ன நொறுங்கி போனார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் இறங்கும் போதே அவருடைய சேனையும் யுத்த களத்தில் இறங்குச்சு. தூதர்கள் யுத்த களத்தில் இறங்கினாங்க. எதெல்லாம் நிர்மூலம் பண்ணணுமோ நிர்மூலம் பண்ணினாங்க. எத்தியோப்பியன் பார்க்கும்போது ஆசாவை மட்டும்தான் பார்த்தான். கர்த்தருடைய சேனை அவனுடைய கண்ணால் பார்க்க முடியல, கர்த்தரை அவருடைய கண்ணால பார்க்க முடியல. இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக கர்த்தர் இறங்கும் போதே அவருடைய தூதர்கள் கேப்ரியேல் மீகாவேல் தூதர்கள் உங்களுக்காய் பணிவிடை செய்வதற்கு இறங்குகிறார்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிறார்கள். நீ நினைக்கிற பிரகாரம் உன் வாழ்க்கை முடியாது. சிலதை நீ மேன்மையை அனுபவிப்பாய். நீ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உன் எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். நீ நினைக்காத சில ஸ்தாபன
நிறுவனங்களை நீ ஸ்தாபிப்பாய். நீ நினைக்காத சில தொழில்களை நீ தொடங்குவாய். கர்த்தருடைய கரம் அதை செய்யும். நான் உன் முற்பிதாக்களோடு பேசின வார்த்தைகள் உன் வாழ்க்கையில நிறைவேறும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் தெய்வ சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் இறங்கினா நான் மட்டும் தனியா இறங்குவதில்லை, உனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு நான் இறங்கினா ஒரு திரள் கூட்டம் சேனை என்னோடு கூட இறங்கும். அதை உனக்கு விரோதமா நிற்கிற சத்துருக்க கண் பார்க்காம சவால் விட்டு கொண்டு நிற்கிறானோ எத்தியோப்பியனாகிய சேராவை பார்த்து சொல்லு, கடன் பிரச்சனையை பார்த்து சொல்லு, உனக்கு விரோதமா நிற்கிற வியாதியை பார்த்து சொல்லு, பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையை பார்த்து சொல்லு, உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற தடைகளை பார்த்து சொல்லு. எனக்காக கர்த்தர் இறங்கினால் அவருடைய சர்வ சேனையும் இறங்கும். யுத்த களத்தில் அதற்கப்புறம் எத்தியோப்பியனாகிய சேரா நிற்பதில்லை. முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள். அடுத்து 14வது வசனத்தின் 2வது பகுதி, கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. இப்போ எத்தியோப்பியன் சிதறடிக்கப்பட்டு ஓடிட்டார். ஆனால் எத்தியோப்பியனுடைய எல்கையிலெல்லாம் என்ன தெரியுமா பேச்சு? டே ஆசாவுக்கு விரோதமாக போனா ஆசா விடாட்டாலும் கர்த்தர் விட மாட்டார், நம்மளை அங்கே போகக்கூடாதுன்னு கர்த்தரை குறித்த பயம் உண்டாயிற்று. இந்த பகல் வேளையில் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விரோதமாக எழும்பிக்கிற சத்துருக்களை நான் முறியடித்த பின்பு உன்னை குறித்து கர்த்தரால் உண்டாகிற பயம் உன்னை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் உண்டாகும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களுக்கு உண்டாகும். அவங்க அப்புறம் பேசுவாங்க, இவங்களுக்கு விரோதமாக நம்ம எழும்பினா, இவங்களுக்கு விரோதமாக நான் போனா என்னால் இருக்க முடியாது, யுத்தம் செய்வது கர்த்தர் என்பதை ஜாதிகள் பார்ப்பார்கள், ஜனங்கள் பார்ப்பார்கள், தேசத்தார் பார்ப்பார்கள். கடைசியா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள், மிகுதியாய் கொள்ளை புறப்பட்டது. இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ நிற்கிற இந்த கடினமான சூழ்நிலையில கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய வரும்போது, அவருடைய சேனை உனக்காக யுத்தம் செய்ய வரும்போது, அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் மிகுதியாய் கொள்ளையடித்தது போல நீ சிலதை கொள்ளையடிப்பாய், சிலதெல்லாம் உன் களஞ்சியத்தில் சேரும். வெறுமையாய் கிடைக்கிற சில களஞ்சியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஃபில் பண்ணுகிறார். அநேக களஞ்சியங்களை இப்ப வெறும் பாத்திரம் போல, தரித்திரத்தின் பாத்திரம் போல, வெறுமையாய் கிடைக்கிற சில தத்தளிப்பின் பாத்திரங்களை கர்த்தர் எடுத்து மாற்றி யுத்த களத்தில் சத்துருவோடு போராடி மேற்கொண்ட பிறகு மிகுதியாய் சேகரிப்பதற்கு களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புகிறார். தரித்திரத்தில் இருக்கிற குடும்பமே, வெறுமையில் இருக்கிற குடும்பமே, ஒன்றுமில்லாமல் இருக்கிற குடும்பமே, நீ இப்போது நிற்கிற இந்த யோர்தானில் நின்று நீ ஜெயம் எடுக்கும் போது, உனக்கு விரோதமாய் எதிர்ப்பட்ட சத்துருவை நீ முறியடிக்கும் போது உன்னுடைய களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளை திராட்சரச புரண்டோடு உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பதனால் திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ வார்த்தைக்கு முன்னாக முழங்காற்படியிடலாம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் சமயமாகிறதுனால நம்ம முடிக்க போகிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தெய்வ பிரசன்னத்தோடு முழங்காற்படியிட போகிறோம். விசுவாசத்தோடு முழங்காற்படியிட போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த மாற்றங்களை குடும்பங்களுடைய எல்கையில் கர்த்தர் செய்ய போகிறான். ஆவியானவருடைய பலத்த கிரியை சில குடும்பங்களுடைய எல்கையில் கர்த்தருடைய பயங்கரமான கிரியை இந்த பகல் வேளையில் வெளிப்பட போகிறது. யாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எது சவாலாக தோன்றுதோ, உங்களுக்கு விரோதமாக ஏது எத்தியோப்பியனாகிய சேரா வந்து நிற்கிறானோ அதை தெய்வ சமூகத்தில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. உங்கள் வாய் திறக்கணும். எரிகோ கோட்டை விழுவதற்கு அங்கே சுற்றி நின்ற ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது அவர்களுக்கு விரோதமாய் நின்ற எரிகோ கோட்டை இடிந்து தானாய் விழுந்தது. இந்த பகல் வேளையில் உங்களுக்கு விரோதமாய் எந்த காரியம் இருக்குதோ அதை தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. 10 நிமிஷம் இருக்குது, நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒரு பெரிய மாற்றம் குடும்ப எல்கையில் சம்பவிக்க போகிறது. ஒரு பெரிய மாற்றம் இந்த ஜெப நாட்களில் சம்பவிக்க போகிறது. இந்த 2 மாத ஜெபம் முடியும் போது ஒரு பெரிய மாற்றம் எல்லா குடும்பங்களிலும் சம்பவிக்க போகிறது. அநேக ஜெப ரிக்வெஸ்ட் விண்ணப்பங்கள் மேல ஆவியானுடைய கிரியை இறங்க போகுது. சிலதெல்லாம் சலனமடைய போகுது. சில வழக்குகள் எல்லாம் மாற போகுது. சில சொத்து சம்பந்தமான கிரியைகளுக்கு மாற்றம் கிடைக்க போகுது. இந்த பகல் வேளையில் சில எத்தியோப்பியனுடைய சேனைகள் முறியடிக்கப்படுகிறது. எத்தியோப்பியன் ஆசாவுக்கு முன்பாக நிற்பதில்லை. எத்தியோப்பியன் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அவனுக்கு ஒருவேளை படைபலம் இருக்கலாம், அவனுக்கு ஒருவேளை பணபலம் இருக்கலாம், அவன் அந்தஸ்துல பெருகினவனா இருக்கலாம். உனக்கு விரோதமாய் சவால்
அடிக்கிறது எவ்வளவு பெரிய ஆயுதமா இருக்கலாம், ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு விரோதமாய் நிற்பதில்லை. கர்த்தரால் அழைக்கப்பட்ட உனக்கு விரோதமாய் நிற்பதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு விரோதமாய் நிற்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் சில தரித்திரத்தில் இருக்கிற குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த சத்துருவை முறியடித்து வெளியே வரும்போது, இந்த யோர்தானை தாண்டி வெளியே வரும்போது, உனக்காய் கர்த்தர் யுத்தம் செய்து நீ வெளியே வரும்போது, உன்னுடைய திரட்சியான அம்பாரோ நிரப்பப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய நன்மைக்கு குறைவு இருக்காது, உன்னுடைய ஆஸ்திக்கு குறைவு இருக்காது, உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு குறைவு இருக்காது. அது மனுஷன் தந்து நிரப்பப்படுவதில்லை. நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் எல்கை விஸ்தாரமாக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சில தெய்வ பிள்ளைகளை பார்த்து தெளிவாய் ஒரு வெளிப்பாடை கற்று தருகிறார். இருப்பதோ பெரிய பிரச்சனை, ஆனா கரத்தில் இருப்பதோ அந்த சத்துரு பார்க்கும்போது ஒண்ணுமில்லாதது போலப்பட்ட சூழ்நிலை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்குள்ள அதில் கால் பங்களவு கூட ஒன்றுமில்லை. நான் ஒன்றுமே இல்லை, எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் கிரியை நடப்பிப்பா, என் காரியத்தில் யார் இறங்குவா, நான் மனுஷனை எதிர்பார்த்து தோற்று போயிருக்கிறேனே, எனக்கு யாராவது உதவுவாங்களோ, என் விஷயத்தில் ஒரு மாற்றம் வருமோ, எனக்கு யார் இறங்குவான்னு கேட்கிற சில தெய்வ பிள்ளைகள் கண்ணீரோடு இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா. உங்களை பார்த்து இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறா, என் பிள்ளையே நீ பயப்படாத, உனக்காக இறங்குவதற்கு நான் உண்டு. நீ எனக்கு பிரியமானதை செய்வதற்கு முற்படும் போது நான் உன் பக்கத்துல துணையாய் நிற்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. நீ பெலன் இல்லாத பிள்ளைன்னு எனக்கு தெரியும். பெலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பெலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். உனக்கு விரோதமா நிற்கிற பிரச்சனை அதிக பெரிய அளவில் இருக்கலாம், அதை உன்னால சமாளிக்க முடியாத அளவில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக நான் இறங்குவேன், என் சிங்காசனத்தை விட்டு நான் இறங்குவேன். நான் இறங்கினா என்னோடு கூட உள்ள சர்வசேனையும் உனக்காக இறங்கும், என்னோடு கூட உள்ள தூத சைனியம் உனக்காக இறங்கும். உன் குடும்பத்துக்குள்ள ஏது இடத்துல கிரியை நடப்பிக்கணுமோ, ஏது பிள்ளைகளை மனம் திரும்ப வைக்கணுமோ, ஏது பிள்ளைகளுடைய குடிப்பழக்கங்களை மாற்றணுமோ, ஏது பிள்ளையோடு பேசணுமோ, ஏது எல்கையில நான் உலாவணுமோ, என்னுடைய தூத சைனியம் உலாவி உன்னுடைய குடும்பத்துக்குள்ள உலாவி அதை செய்யோன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்றைக்கும் கண்ணீரோடு இருக்க மாட்டாய், நான் உனக்கு துணை நிற்பேன். எத்தியோப்பியன் உனக்கு விரோதமாய் நிற்கிற எத்தியோப்பியன் முறியடிக்கப்படுவான், நீ ஜெயிப்பாய். கர்த்தர் அதை முறியடிப்பார். சத்துரு உன்னை பார்ப்பதில்லை, உன் சார்பில் நிற்கிற கர்த்தரை பார்ப்பான். சத்துரு உன் முகத்தை பார்ப்பதில்லை, உன் சார்பில் நிற்கிற கர்த்தருடைய முகத்தை பார்ப்பான். ஆசாவும் அவனுடைய சேனையும் வெகு திரளாய் கொள்ளையடித்தது போல சத்துரு பிடித்து வைத்திருக்கிற சிலதை நீ திரளாய் கொள்ளையடிப்பாய்னு கர்த்தர் சொல்லுகிறான். உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். நீ இருக்கிறதான ஏது கெட்ட பழக்கமோ அருவருப்போ பாவமோ உன் வாழ்க்கையில் இருந்தால் அதை கொஞ்சம் தூக்கி எறிந்து விட்டு தூசியை உதறி விட்டு நீ எழும்பும்படி கர்த்தர் சொல்லுகிறான். நீ கொஞ்சம் ஆசாவை போல எழும்புவாயானால் உன் சார்பில் யுத்த களத்தில் நிற்பதற்கு நான் விருப்பமாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். கர்த்தருடைய சமூகத்தில் தெய்வ பிள்ளைகள் ஒப்படைப்பீங்களா? அப்பா நான் என்ன முழுமையாக ஒப்படைக்கிறேன்ப்பா, உமக்காக நான் எழும்புவதற்கு தீர்மானிக்கிறேன்ப்பா. என் கண்ணீருக்கு பதில கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. என் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொன்றுக்கு பதிலை கர்த்தர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்த தெளிவாய் சபையை பார்த்து சொல்லுகிறார், இந்த 2 மாதங்களுக்குள் இந்த 2 மாதங்கள் ஜெப தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற ஜெபங்கள் தூபமா ஏறெடுக்கப்படும் போது அநேக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அது நிர்மூலமாக்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். அநேக எத்தியோப்பிய சேனை பின் திரும்பி ஓடும் கர்த்தர் சொல்லுகிறார். அநேக பொல்லாத ஆவிகள் சிதறடிக்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ சமூகத்தில் என் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு. அண்ணா தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்ட பிறகு அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கல. வேதம் சொல்லுது அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கல. உங்கள் துக்க முகத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறான். எல்லாரும் 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துவோமா? அலைச்சல்களை எண்ணி கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும்.
வைத்து நன்மை தருபவரே, நம்புவேனா எல்லா நாளிலும். உம்மை பாடாது நாட்களும் இல்லையே, உம்மை தேடாது நாட்களும் இல்லையே, உம்மை பாடாது நாட்களும் இல்லையே, உம்மை தேடாது நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே சப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டேன், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டேன், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே சொல்லுமா, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,